வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் இன்றைய ராசி பலன்கள் பார்க்கலாம். இன்று 4ஆம் தேதி ஜூலை மாதம் 2025. இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை. இன்று கோச்சார சந்திரன் இன்று முழுவதும் காலை தொடங்கியதிலிருந்து துலாம் ராசியில் செல்கிறார். துலாம் ராசியில் மாலை 4:50 வரை சித்திரை நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலையும், அதற்கு பிறகு சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் மாற்றமடைய இருக்கிறார். ஸோ ராசி மாற்றம் இல்லை, நட்சத்திர மாற்றம் இன்று மாலைக்கு மேல் இருக்கிறது. இதுதான் கோச்சார சந்திரனுடைய நிலை. இப்பொழுது 12 ராசிகளுக்குடைய பலன்களை விரைவாக பார்த்து விடலாம். மேஷ ராசிக்கு 7ஆம் வீட்டிற்கு சந்திரன் வந்துவிட்டார். ஓரளவிற்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக விஷயங்கள் தொடர்பான லாபம் ஏற்படலாம். அது தொடர்பான முயற்சிகளும் செய்வது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். வருமானம் உயரும். குடும்பத்தில் ஓரளவிற்கு நிம்மதி மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் லாபம், பணி உத்தியோகத்தில் வளர்ச்சி, பிரயாணங்களால் ஆதாயம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். ரிஷப ராசி நண்பர்களுக்கு அற்புதமான பணி ஏற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நிலை. 3 கூடிய சந்திரன் 6ஆம் வீட்டில் இருப்பது பணி தொடர்பான எல்லா முயற்சிகளும் அற்புதமான வெற்றியை அடையும். அற்புதமான லாபத்தை, வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலையாக இன்று எடுக்கக்கூடிய முயற்சிகள் இவர்களுக்கு மாறும். குழந்தைகளுக்கும் நல்ல ஏற்றம். பணி, தொழில் வளர்ச்சி ரீதியிலான வெளிநாடு வெளியூர் தொடர்பான நிலை குழந்தைகளுக்கும் நன்மைகளை கொடுக்கும். ஆனால் தொழில் தொடர்பான விஷயங்களுக்காக இன்று கடன் வாங்கக்கூடிய நண்பர்கள் சற்று கவனம் தேவை. 6இல் இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி சந்திரன் ராகுவுடன் திரிகோணமாக இணைந்திருப்பது ரொம்ப கவனமாக ரிஷபராசி நண்பர்கள் தொழில் பணி செய்யக்கூடிய இடத்திலும் இருக்க வேண்டும். கடன் வாங்கக்கூடியவர்கள் மிக எச்சரிக்கையாக இருப்பது நல்ல நிலை. அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் 2ஆம் அதிபதியான சந்திரன் இருக்கிறார். அற்புதமான மேன்மை, நன்மை, வருமானம் உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி இதெல்லாமே ஒரு திருப்தியான நிலையாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இன்று எடுத்த முயற்சிகள் அற்புதமாக பலிதமாகக்கூடிய நல்ல நிலை. 3இல் இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவுடைய இணைவு, இரண்டுமே கேதுவுடைய நட்சத்திர சாரத்தை கடந்து விட்டது. அற்புதமான சூரியன் சுக்கிரனுடைய நட்சத்திர இணைவாக இருப்பது இவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பான பணி வளர்ச்சி, வெளியூருக்கான சில பிரயாணங்களில் நல்ல ஒரு ஆதாயமான நன்மைகள் ஏற்படும். பணியிலும் சில பிரயாணங்களாக இது ஏற்படலாம். தொழிலுக்கான பிரயாணங்களாக இருக்கலாம். ரொம்ப அற்புதமான எடுத்த முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். புதிய வேலை, இடமாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது கடக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் 4ஆம் வீட்டில் கேந்திர வீட்டில் இருக்கிறார். இது ஒரு நல்ல நிலையாகவே காட்டுகிறது. இவர்களுக்கு சில பிரயாணங்கள் ஏற்படும். அற்புதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய பிரயாணங்களாக ஆதாயமாக அமையும். பணியில் வளர்ச்சி, பணிக்கான இடமாற்றம், இதனால் இவர்களுக்கு சற்று அலைச்சல்கள் ஏற்படலாம். இதனால் அசதி, சோர்வு உண்டாகும். தகுந்த ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்ல நிலை. தொழில் லாபமும் அற்புதமாக உயரக்கூடிய நல்ல நிலை. ஆனால் புதிய முதலீடுகளுக்கு இன்று சற்று பார்த்து முடிவெடுப்பது, சூழலுக்கு ஏற்றாற் போல முடிவெடுப்பது நல்ல நிலை. அதிகமான விரயங்களை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு நன்மையை கொடுக்கும். அதிர்ஷ்டத்தினால் எல்லாமே ஏற்றமாக நடக்கும். குடும்ப வாழ்வில் வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும். அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். சிம்ம ராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியிலான அற்புதமான வளர்ச்சி, மேன்மை ஏற்படும். சிம்ம ராசி நண்பர்களுக்கு தொழில் வளர்ச்சி, வெளிநாடு தொடர்பினால் தொழில் பணி ரீதியிலான நன்மைகள் ஏற்படும். நண்பர்களால் சில ஆதாயம் கிடைக்கும். நீண்ட நாள் சில விஷயங்களை சொல்லி வைத்திருந்த சில செயல்கள் நண்பர்கள் மூலியமாக இன்று நன்மையாக மாறும். ஆனால் வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். திருமண வாழ்விலும் கவனமாக இருக்க வேண்டும். ரிலேஷன்ஷிப் வகையிலும் விட்டு கொடுக்க வேண்டும். ஆரோக்கியத்தையும் இருவரும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு வருமானம் உயரக்கூடிய நல்ல நிலை. பணியில் அற்புதமான வளர்ச்சி, விபரீத ராஜயோகம், தொழில் ஏற்றம். புதிய அறிமுகங்களிடம் மட்டும் சிறிது நிதானமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்ற நிலையில் அதிர்ஷ்டத்தினால் தொழில் வளர்ச்சி, வெளிநாடு தொடர்பினால் ஆதாயம், லாபம், ஏற்றங்கள், நன்மைகள், இப்படி அற்புதமான ஒரு நிலையாக இவர்களுக்கு தொழில் வளர்ச்சி, வருமானம் இருக்கிறது. திருமண வாழ்வில் மட்டும் சிறிது அதிக கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் இல்லாமல் அவர்களை புரிந்து கொண்டு அனுசரித்து செல்வது எதிர்காலத்தில் திருமண வாழ்விற்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை. இன்று விருச்சிக ராசிக்கு சந்திரன் 12இல் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். பாதகாதிபதி விரயஸ்தானத்தில் இது ஒரு நல்ல நிலை. ஆனால் பாக்யாதிபதியும் விரயஸ்தானத்தில்
தாயாருக்கு காரகா, தந்தைக்கு ஸ்தானாதிபதி. ஸோ ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை, குடும்பத்தில் அனைவரும் பார்த்து கொள்ள வேண்டும். தொழில் தொடர்பான முதலீடுகள் செய்யக்கூடிய நண்பர்கள், இன்று அன்றன்றைக்கு தொழில் முதலீடுகள் செய்யக்கூடிய சில தொழில்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் இன்று சற்று கவனமாக இருக்க வேண்டும். அளவான முதலீடு செய்வது நன்மை அளிக்கும். திருமண வாழ்விலும் கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, இருவரும் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது மிகுந்த நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு எடுத்த முயற்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நிலை. தொட்டது துலங்கும். சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். திடீர் லாபம், திடீர் வளர்ச்சி. திடீரென்று என்றோ முயற்சி செய்த விஷயங்கள் இன்று ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல ஆதாயமான பலன்களாக மாறி நிற்கும். அதிர்ஷ்டம், மேல் படிப்பு தொடர்பான விஷயங்களில் லாபம், பணியில் வளர்ச்சி, ஏற்றம், புதிய வேலை, இதெல்லாம் நல்ல ஒரு மெட்டீரியல் விஷயங்களுக்கு நன்மைகளை கொடுக்கிறது. ஆனால் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுப்பதும், ஆரோக்கியத்தில் இருவரும் சரியாக பார்த்து கொள்வதும் அதிகமான கவனத்தை கொடுக்கக்கூடிய பலன்களாக காட்டுகிறது. அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு பணியில் அற்புதமான வளர்ச்சி. இவங்களுடைய 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு சூரியன் ஒரு திடீர் லாபத்தையும் திடீர் பணி ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கிறது. பணி தொடர்பான புதிய முயற்சிகள் செய்பவர்களுக்கும் இது நன்மைகளை கொடுக்கும். வருமான ஸ்தானத்தில் உள்ள ராகு பொருளாதாரத்திற்கு மிகுந்த நன்மைகளை கொடுப்பார். ஆனால் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் பேச்சில் சற்று அக்கறை தேவை. திருமண வாழ்வில் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மட்டும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். வாழ்க்கை துணையினுடைய வளர்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையான நிலையாக காட்டுகிறது. வெளியூர் வெளிநாடு தொடர்பான லாபம் ஏற்படும். குழந்தைகளுக்கும் வளர்ச்சி. மகர ராசி நண்பர்களுடைய குழந்தைகளுக்கும் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரனாக இருப்பது குழந்தைகளுக்கு நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். பணி கிடைக்கும், வருமானம் உயரும், அவர்களுக்கு திருமணம் கூடி வரக்கூடிய நல்ல நிலை. ஓரளவிற்கு திருமண வாழ்விலும் ஆரோக்கியத்திலும் மட்டும் மகர ராசி சிறிது அக்கறையாக இருக்க வேண்டும். அடுத்தது கும்ப ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். பணியிடத்தில் அதிக நிதானமாக இருக்க வேண்டும். பணி செய்யக்கூடிய இடம், தொழில் தொடர்பான விஷயங்களில் எல்லாமே சற்று பொறுமையாக இருப்பது நல்ல நிலை. பணிச்சுமை அதிகமாக இருக்கலாம். பேச்சில் நிதானம், உணவிலும் சற்று அக்கறை தேவை. சுய தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள், இன்றைய முதலீடுகளாக செய்யக்கூடியவர்கள் சற்று முதலீட்டில் நிதானமாக இருக்க வேண்டும். பேராசை படாமல் இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். குழந்தைகளுக்கும் நல்ல வளர்ச்சியாக கும்பராசி நண்பர்களுக்கும் காட்டுகிறது. வாழ்க்கை துணைக்கு நல்ல லாபம், திடீரென்று சில ஆதாயமான நிலை. இது கும்பராசி நண்பர்களுக்கு மிகுந்த பக்கபலமாக அமையக்கூடிய நல்ல நிலை. தொழில் முயற்சிகளுக்காக கடன் இன்று வாங்கக்கூடிய நண்பர்களும் சற்று கடன் தொகையில் நிதானமாக இருப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு இன்று முழுவதும் சந்திராஷ்டமம் தொடரக்கூடிய நிலையினால் சற்று பொறுமையாக இருப்பது, எல்லா விஷயங்களிலும் நிதானமாக இருப்பது நன்மை அளிக்கும். பேச்சில் உணவில் முக்கியமாக மிக நிதானம் தேவை. கணவன் மனைவி வாக்குவாதம் கூடாது. குழந்தைகளிடமும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 4ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 வெள்ளிக்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.